கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த வேளையில் உங்களோடு கூட தியானிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேதவாகம் அது எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம். ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம். விசுவாசமானது எதிர்நோக்கி ஆசாரிக்கிறவைகளை பற்றிய நிச்சயம், காணப்படாதவர்களை பற்றிய உறுதி. இதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். காணப்படுவர்களை கண்ணுக்கு தோன்றுகளாய் உண்டாகவில்லை என்று விளங்க, உலகங்கள் கடவுளின் வார்த்தையினால் அமைக்கப்பட்டதென்று நாம் விசுவாசத்தினால் உணர்ந்து கொள்ளுகிறோம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை கடவுளுக்கு செலுத்தினான். அவன் நீதிமான் என்று அதனாலே சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை பற்றி கடவுளே சாட்சி கொடுத்தார். அந்த விசுவாசத்தினால் அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டான். கடவுள் அவனை எடுத்துக்கொண்டபடியினால் அவன் காணாமற் போனான். அவன் கடவுளுக்கு பிரியவனான் என்று எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பே சாட்சி பெற்றான். விசுவாசம் இல்லாமல் கடவுளுக்கு பிரியமாயிருப்பது அசாத்தியம். கடவுளை அண்டிக் கொள்ளுகிறவர் அவர் இருக்கிறார் என்றும், அவர் தம்மை ஆவலாய் தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் நம்ப வேண்டும். விசுவாசத்தினாலே நோவா இன்னும் காணப்படாதவர்களை பற்றி தெய்வ எச்சரிப்பு பெற்று தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பயபக்தி இளவனாய் பேழையை உண்டு பண்ணினான். உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று அதனாலே அவன் தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் சுதந்திரமாய் பெறப்போகிற இடத்திற்கு போனான். தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமலே புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே வாக்குத்தத்த தேசத்திலே அந்நிய நாட்டில் சஞ்சரிப்பவன் போல அவன் பரதேசியாய் சந்தரித்து அதே வாக்குத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோவோடும் கூடாரங்களில் கூடியிருந்தான். அஸ்திபாரங்களுள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். அதன் சிற்பாச்சரியும் அதை கட்டுகிறவரும் கடவுளே. விசுவாசத்தினாலே சாராளும் வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்றெண்ணி வயது சென்றவளாயிருந்தும் கர்ப்பம் தரிக்க பலமடைந்தாள். ஆகவே சரீரம் செத்ததென்று எண்ணப்பட்ட ஒருவனாலே வானத்தில் உள்ள திரளான நட்சத்திரங்களைப் போலும் கடற்மணலில் உள்ள எண்ணற்ற மணலைப் போலும் ஏராளமானவை பிறந்தவர்கள். இவர்கள் எல்லோரும் வாக்கம் பண்ணப்பட்ட இவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு வாழ்த்தி பூமியில் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசமுள்ளவர்களாய் மரித்தார்கள். இப்படி அறிக்கை இடுகிறவர்கள் சுயதேசத்தை நாடி போகிறோம் என்று சாட்சி இடுகிறார்கள். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போக அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. ஆனாலும் அதிலும் மேன்மையானதை, அதாவது பரம தேசத்தை அவர்கள் நாடினார்கள். ஆதலால் கடவுள் அவர்களுக்கு கடவுள் எனப்பட வெட்கப்படுகிறதில்லை. அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே என்பது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இது ஒரு நீண்ட பகுதியாக இருந்தாலும் இதிலே கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி தங்கள் விசுவாசத்திலே பலப்பட்டவர்களாக தங்கள் விசுவாசத்தை நிலைநிறுத்திக் கொண்டார்கள் என்பதை இந்த எபிரேயருக்குரிய இந்த பகுதியிலே இதை எழுதின இந்த நிருபர் சொல்லுகிறதை நாம் காணலாம். நாம் வாசித்த நற்செய்தி பகுதியிலும் கூட ஆண்டவர் ஒரு சில காரியங்களை சொல்லுகிறார். முதலாவது எதை குறித்து சொல்லுகிறார்? விசுவாசம்தான். என்ன சொல்றார்? ஆகாயத்து பறவைகளை நோக்கி பாருங்கள், அவர்கள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறது. ஆனாலும் பரமபிதா அவைகளை பிழைப்பூட்டுகிறார்.
அப்படின்னா அன்றாட ஜீவியத்திற்கு அவைகள் ஒன்றும் என்ன பண்ணல, பிரயாசப்படவில்லை. ஆனாலும் அது எதை நம்பி இருக்கிறது? சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஆகாயத்து பறவைகளும் விலங்குகள் எல்லாம் கர்த்தரை நோக்கி பார்க்கிறது. கர்த்தரை நோக்கி பார்த்து அவைகள் தன் ஜீவனத்திற்குரியவர்களை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்ளுகிறது. அதே விதமாக காட்டு புஷ்பங்களை பாருங்கள், அவைகள் உடுத்துகிறது இல்லை. அதான் ஏதாவது பண்ணிக்குதா? இல்லை. அது பூக்கிற போதே அதற்குரிய வண்ணங்களை கர்த்தர் அழகாக கொடுத்து அவைகளை அழகுபடுத்துகிறார். இப்படி இருக்க நீங்கள் மட்டும் ஏன் அனைத்தையும் குறித்து கவலைப்படுகிறீர்கள்? கவலைப்படுகிறதுனாலே எவன் தன் வளர்த்தியிலே ஒரு முழம் கூட்ட முடியும் அப்படின்னு சொல்றார். இப்போ காட்டு இன்றைக்கு பூத்து குலுங்கி நாளைக்கு தீயில போடப்படுகிற ஒரு புல்லுக்கு கர்த்தர் இவ்விதமாய் உடுத்து வித்தால் உங்களுக்கு உடுத்து விப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்றார். அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன? நீங்கள் எதை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள்? என்னம்மா கவலை நமக்கு? உலகத்தில் பிறந்தோம், வளர்ந்தோம், ஆலயத்தில் ஆராதிக்கிறோம், போகிறோம். இது நம்முடைய ரொட்டீன் லைஃப், திரும்ப திரும்ப நடைபெற்று கொண்டிருக்கிற வாழ்க்கை. மனிதர்கள் பிறக்கிறார்கள், மரிக்கிறார்கள். அந்த இடைப்பட்ட காலத்தில் அவர்கள் என்னத்தை செய்கிறார்கள்? அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம். இப்போ ஆண்டவர் இதெல்லாம் பேசிட்டு என்ன சொல்றாரு? உங்களுக்கு இவைகளெல்லாம் தேவைதான், ஆனால் பரமபிதா இவைகளை கொடுப்பது உங்களுக்கு அதிக நிச்சயம் அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு, எதை கொடுக்க கர்த்தர் பிரியமாக இருக்கிறாரா? வசன வாசித்தீங்க இல்லையா லூக்காவில்? எதை கொடுக்க பிரியமாக இருக்கிறார் கர்த்தர்? அவருடைய ராஜ்யத்தை கொடுப்பதற்கு கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். அதுதான் அங்க முக்கியமான விஷயம். நம்ம எதிர்பார்த்து காத்திருப்பது, நல்லா விளங்கிக்குங்க, சொன்ன மாதிரி உணவோ உறைவிடமோ இல்லை துணிமணியோ எதுவும் இல்லை. இதையெல்லாம் அன்றாட நமக்கு கிடைச்சிடும், எப்படியாவது கிடைச்சிடும். ஆனால் நீ தேட வேண்டியது ஒன்றே ஒன்று தான். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியும் தேடுங்கள், பின்பு இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். இப்போ முதல்ல என்ன பண்ணணுமா? தேவனுடைய ராஜ்யத்தை நாம் தேடணும். அதுதான் ஆண்டவர் அழைக்கிற அழைப்பு. அதை மறந்தே போவாதீங்க. உலகத்தில் வாழலாம். நம்ம திருச்சபை மக்களும் சேர்ந்துதான். திருச்சபைனா இந்த திருச்சபை மட்டும் இல்லை, நம்முடைய முழுமையான திருச்சபைகள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டாலும் மக்கள் எதற்காக ஓடுகிறார்கள்? பதவி, பணம், இவைகளுக்காக ஓடுகிறார்களா? இல்லை ஆண்டவருடைய ராஜ்யத்தை தேடி அதனுடைய பலன்களை அனுபவிக்க வேண்டும் என்று ஓடுகிறார்களா அப்படின்னு பார்க்கிற போது அதற்கான விடை நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு அழைக்கிற அழைப்பு எதை குறித்து நாம் ஓடணுமா? தேவ ராஜ்யத்தை நோக்கி ஓட வேண்டும். தேவ ராஜ்யத்தை நோக்கி ஓட வேண்டும். அதான் எதிர்பார்க்கிறார். இப்போ இத்தனை விசுவாசிகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? முதல் ஆபேலை பற்றி சொல்றார். ஆபேல் காயினை காட்டிலும் மேன்மையானதை தெரிந்து கொண்டான். அந்த காயினுடைய சரித்திரத்தை, ஆபேலுடைய சரித்திரத்தை பார்த்தா, காயின் கஷ்டப்பட்டு விளைவித்து கொண்டு வந்ததை கர்த்தருக்கு செலுத்துகிறான். கஷ்டப்பட்டு நிலத்தின் வேர்வை சிந்தி அவன் உழைத்து சம்பாதித்ததை. ஆனால் ஆபேல் ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டிருந்த அவன் ஆடுகளை ஒன்றை தெரிந்து கொள்கிறான். அது சொல்லப்பட்டிருக்கிறது,
எந்த விதத்திலும் குறைவுபடாத கொடுத்திருக்கிற ஆடு. அதான் ஒரு வித்தியாசம். சரி, இவன் கஷ்டப்பட்டு அனுபவித்த பலன் ஏன் ஆண்டவர் அங்கீகரிக்கவில்லை அப்படின்னு பார்த்தா அவனுடைய மனது ஒரு காரணமாக இருக்கிறது. அவன் ஆண்டவருக்கு பிரியமானவைகளை செய்யலை காயின். ஆனால் ஆபேல் கர்த்தருக்கு பிரியமான வழிகளை நடக்கிறவனாக இருந்தான். அடுத்தது இன்னொரு காரியம் பார்த்தா, நிலமானது மனிதனால் சபிக்கப்பட்டிருந்தது. ஒரு சாபத்திற்குரிய காரியத்தை அவன் கொண்டு வந்து, சாபம்னு சொன்னால் உழைத்தான், அதனுடைய பலன் இருக்குது. ஆனாலும் ஒரு சாபத்திற்குரிய காரியம் அதில் இருக்கிறது. பல வேளைகளில் கர்த்தருடைய பிள்ளைகள் சாபத்திற்குரிய காரியத்தை எங்கே எடுத்துகிட்டு வந்துடுறோம், ஆலயத்துக்குள்ளாக எடுத்துகிட்டு வந்துடுறோம். சாபத்திற்குரிய காரியங்கள், காணிக்கையாக இருந்தாலும் சரி, தவறான முறையில் சம்பாதிக்கப்பட்ட காணிக்கைகளை எடுத்துக்கொண்டு செலுத்துவது, இல்லை வேறு இடங்களில் படைக்கப்பட்டதை எடுத்துகிட்டு வந்தது. முதலாவது நம்ம எப்படி எடுத்துகிட்டு வந்து ஆண்டவருக்கு படைக்கிறோம், அதுதான் முக்கியம். பல நேர காலங்களெல்லாம் போயிட்டு பல இடங்களில் பார்த்துட்டு கர்த்தருக்கு பிரியமான இதுகளை செய்யாமல் ஆண்டவருக்குள்ள இங்கே வந்து உட்காந்துட்டு இருந்தால் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார், காயினுடைய காணிக்கை போல அங்கீகரிக்க மாட்டார். அவனுடைய காணிக்கையினால் இன்றும் பேசப்படுகிறான். அதான் வசனம் சொல்லு. ஆபேல் தன்னுடைய காணிக்கையால் இன்றும் பேசப்படுகிறான். அடுத்தது பார்த்தா ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்று வேதம் சொல்லும். எப்பவும் தேவனோடு கூட உறவாடுகிற ஒரு வாழ்க்கை. அப்படி அவன் சஞ்சரித்து கொண்டிருக்கும் போதே திடீரென்று காணாமற் போனான் என்று வேதம் கூறுகிறது. அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான். என்ன ஆயிட்டா? ஆண்டவர் அவனை எடுத்துக்கினார். இப்போ இதில் என்ன விசேஷம்? என்ன விசேஷம்? ஏனோக்கு என்ன பண்ணல? மரித்து போகவில்லை. ஹல்லேலூயா. மரிக்கலை, அப்படியே எடுத்துக்கொள்ளப்பட்டான். எப்படி போனான்னு தெரியாதானா? இதே சரீரத்தோடு போனானா, இல்லை ஆண்டவர் அந்த சரீரத்தை மாற்றி மறுரூபமாக்கி எடுத்துக்கொண்டாரா என்று தெரியாது. ஆனால் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான், எடுத்துக்கொள்ளப்பட்டான். அவன் தேவனுக்கு பிரியமானவனாய் இருந்தபடியினால் எடுத்துக்கொள்ளப்பட்டான் என்று வசனம். அப்போ இவர்கள் எல்லாம் எதை குறித்தோ இவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். எதை குறித்தோ அது கடைசியில் நம்ம வாசிக்கிற போது அது விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது பார்த்தா நோவா அவருடைய காலத்திலே நீதிமானாயிருந்தார் என்று வேதம் கூறுகிறது. அவருடைய காலத்திலே நோவா நீதிமானாயிருந்தான். பாவம் பெருகி இருந்தது. தேவன் இந்த பாவத்தினாலே உலகத்தை அழிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் கர்த்தருடைய கண்களிலோ நோவாவுக்கு தயவு கிடைத்தது என்று வேதம் கூறுகிறது. கர்த்தருடைய கண்களில் நோவாவுக்கு தயவு கிடைத்தது என்று சொன்னால் அதுக்கு காரணம் அவன் நீதிமானாயிருந்தான். அவன் நீதிமானாக இருந்ததனால கர்த்தர் அவனையும் அவன் குடும்பத்தையும் தப்புவிக்கிறார். ஹல்லேலூயா. வசனம் என்ன சொல்லுது? ஒரு குடும்பத்தில் ஒரு பரிசுத்தவான் இருந்தாலும் கர்த்தர் அந்த குடும்பத்தை ரட்சிக்க விரும்புகிறார். உன் குடும்பத்தில் நீ நீதிமான் ஆந்தேன்னா உன் குடும்பத்தை ஆண்டவர் ரட்சிக்க விரும்புகிறார். அதுதான் நோவாவினுடைய சரித்திரத்தில் நாம் பார்த்தோம். லோத்தனுடைய சரித்திரத்தில் இதே தான். லோத்தனுடைய சரித்திரத்தை நாம் பார்க்கிற போது லோத்து நீதிமானாய் அந்த சோதோம் கொமோரா பட்டணம் முழுவதும் பாவத்தில் விழுந்து நாசமாகி போயிருந்த போதும் லோத்து நீதிமானாயிருந்தான். அப்போது ஆபிரகாம் கர்த்தரிடத்தில் கேட்குறான், ஆண்டவரே 10 நீதிமான் இருந்தால் அந்த தேசத்தை விட்டுடுவீங்களா? அப்படியே குறைஞ்சினே வருது. 5 நீதிமான்கள் வரையிலும் கேட்குறாரு. 5 நீதிமான்கள் இருந்தாலும் விட்டுடுவீங்களா அப்படின்னு. அதுக்குனால பேசலை. நீ சொல்கிற மாதிரி 5 நீதிமான் இருந்தாலும் நான் விட்டு விடுகிறேன்.
இப்போ 5 நீதிமான் அங்கே இல்லை, ஒரே ஒரு நீதிமான். யாரு? லோத்து. அதனால கர்த்தர் லோத்தின் நிமித்தமாய் அந்த தேசத்தை அழிக்கவில்லை என்று சொல்லவில்லை. கர்த்தர் தேசத்தில் அழிக்க போகிற அந்த தேசத்திலிருந்து லோத்தை என்ன பண்ணாரு? காப்பாற்றினார். ஹல்லேலூயா. அப்போ ஒரு லோத்தினாலே அவனுடைய குடும்பமானது ரட்சிக்கப்பட்டது. அந்த அழிக்கப்படுகிற தேசத்திலிருந்து கர்த்தர் அவனை கொண்டு வந்தார். அதே தான் நம்ம வாழ்க்கையிலும் கூட ஒருவன் நீதிமானாகிறதுனால, ஒரு பாவி மனம் திருகிறதுனாலே பரலோகத்தில் மகிழ்ச்சி உண்டாயிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ கர்த்தர் ஒரு நீதிமான் நிமித்தம் அந்த குடும்பத்தை காப்பாற்ற விரும்புகிறார். அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? நீதிக்குள்ளாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீதியாக இருக்கணும் விரும்புகிறார். ஆபிரகாம் கர்த்தரினாலே அழைக்கப்பட்டான். நீ புறப்பட்டு போ, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்றாரு. எதுவும் கேட்கல, புறப்பட்டு போறான். எந்த தேசம்னு தெரியாது. காணப்படாதவைகளை பற்றிய ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா விசுவாசம் என்பது காணப்படாதவர்களை பற்றிய, சொல்லுங்க, நம்பப்படுகிறவர்களின் உறுதி. நம்பப்படுகிறவர்களின் உறுதி. என்னத்தை நம்புற நீ? நம்ம என்னத்தம்மா நம்புறோம்? வெரி குட். கர்த்தரை நம்புறோம். கர்த்தர் அப்போ அதுல உறுதியா இருக்கிறோமா? அதான் அங்க கேள்வி. உறுதியா இருக்கிறோமா? கர்த்தரை நம்புகிற நாம் அவரில் நாம் உறுதியாக இருக்கிறோமா? தடமாறவே கூடாது. அப்போ இன்னொரு இது என்ன? கர்த்தர் நமக்காக மரித்தார், ஜீவனை கொடுத்திருக்கிறார். அவருடைய ரத்தம் நம்முடைய பாவங்களை சுத்திகரிக்கிறது. அது யாராவது பார்த்தீங்களா? பார்த்தீங்களா? அதுதான் என்னது? ஃபர்ஸ்டே வசனமே அதே. திருப்பி நம்பப்படாதவர்களை உறுதி, காணப்படாதவர்களின் நிச்சயம். இது காண முடியாது, ஆனால் நிச்சயத்தை இருக்கிற என்னுடைய தேவன் எனக்காக சிந்தின ரத்தத்தினாலே நான் ரட்சிப்பை பெற்றிருக்கிறேன், ஜீவனை பெற்றிருக்கிறேன் என்கிற அந்த உறுதி, அதுதான் விசுவாசம். அப்போ அடுத்த விசுவாசம், எனக்காக கர்த்தர் வருவார், என்னை அவர் அழைத்து கொண்டு போவார் என்பது நம் காணாத ஒரு காரியம், அறியாத ஒரு காரியம். ஆனால் அதை பற்றின ஒரு உறுதியும் நம்பிக்கையும் தான் விசுவாசம். இந்த விசுவாசத்தில் நாம் தரித்திருக்கும் போது கர்த்தர் என்ன பண்ணுவார்? பெரிய காரியங்களை நமக்காக செய்வார். ஏன்னா கண்டிப்பாக வருவார். உலகம் அதை தான் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறோம். உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் பார்க்கிற போது கர்த்தர் வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறார், நம்மை மீட்டு கொள்ள போகிறார் என்பது அந்த விசுவாசம் நமக்குள்ள என்ன இருக்கணும்? எப்போதும் அதிகமாக. இப்போ ஆபிரகாம் காணப்படாத ஒன்றை பற்றி விசுவாசித்தான். ஆதியாகமத்தில் வாசித்தோம். ஆண்டவரை கேட்குறான், எதை குறித்து என்னுடைய வம்சம் பெருகும் ஆண்டவரே சொல்கிறீர், எனக்கு இன்னும் புத்திர பாக்கியம் இல்லையே. அப்போது ஆண்டவர் வெளியே கூட்டின்னு போகிறார், வானத்து நட்சத்திரங்களை பார். அப்போ அந்த டைம் எப்படியா இருக்கும்? ஒரு மாலை வேலையாக இருந்திருக்கும். இன்னொரு முறை வெளியே கொண்டு போய் கடற்கரை மணலை பாருங்க, ஆகாயத்து நட்சத்திரங்களை பார்ன்னு சொல்லிட்டு இவைகளை போல உன்னுடைய வம்சம் இருக்கணும் போது ஆபிரகாம் என்ன பண்ணல? சந்தேகிக்கவே இல்லை. அவன் விசுவாசித்தான். வசனம் என்ன வரும் அடுத்தது? அவன் விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு, ஹல்லேலூயா, அதுதான் நீதி. எப்படி நமக்குள்ள நீதின்றது எப்படி வரும்?
எப்படி வரும்? விசுவாசம், அவரை பற்றி இருக்கிற விசுவாசம், அந்த நம்பிக்கை, அதுதான் கர்த்தர் பார்க்கிற நீதி. இவன் எவ்வளவு நீதியாக இருக்கிறான். அப்போ கர்த்தருடைய நீதி என்பது விசுவாசம் மாத்திரமல்ல, அதில் என்ன இருக்குது? எந்த விதத்திலையாவது ஆபிரகாமோ இப்போ சொன்ன அந்த மூத்த விசுவாசிகள் பார்த்தீங்கன்னா எந்த விதத்திலாவது ஆண்டவரை விட்டு விலகி போனதை பார்த்துக்கிறீங்களா? இல்லை. பரிசுத்தத்தோடு ஆண்டவரை பற்றி கொண்டு இருக்கிற விசுவாசம். அப்போ ஒருத்தன் பரிசுத்த குலைச்சல் ஆகிட்டு ஆண்டவர் இருக்கிறாருன்னு சொன்னா அதுதான், அது நீதி அல்ல. ஏன் நீதிமான்றாங்க? அவன் தன்னுடைய நீதியில் என்றும் விலகாதிருக்கிறான். அதனால்தான் அவன் நீதிமான், அதனால்தான் விசுவாசி. அப்போ கர்த்தர் எதிர்பார்க்கிற இவர்களெல்லாம் சொல்லிட்டு வசனம் என்ன சொல்லுது? இந்த ஆபிரகாம் காணப்படாத ஒரு தேசத்தை நோக்கி போனான். அது அவனுக்கு வாக்குத்தத்தம் அளிக்கப்பட்டது. ஆனாலும் அதை காட்டிலும் மேன்மையான தேசத்தை அவன் விசுவாசி காத்திருந்தான். அந்த தேசம் எது? பரலோக ராஜ்யம். பரலோக ராஜ்யத்தில் ஆண்டவரோடு கூட நான் சஞ்சரிப்பேன் என்று ஏனோக்கு விசுவாசித்தான், எடுத்துக்கொள்ளப்பட்டான். அதே மாதிரி நோவா விசுவாசித்தான், பேழையிலே குடும்பத்தாரோடு காப்பாற்றப்பட்டான். ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இன்றும் கூட அவனுடைய வம்சங்கள் உலகம் முழுவதும் விருத்தியாகி ஆசீர்வாதமான காரியங்களிலே நடந்தேறி கொண்டிருக்கிறது. அப்போ கர்த்தரை பற்றுகிற விசுவாசம் நமக்குள்ள இருக்குமானால் கர்த்தர் நம்மை நடத்துவார். அது ஒண்ணுதான், கர்த்தர் நம்மை நடத்துவார். எந்த விதத்திலும், ஜீவனானாலும் வாழ்வானாலும் தாழ்வானாலும் நஷ்டம் என்று எண்ணப்பட்டாலும் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், கர்த்தர் நடத்துவார். அவருடைய வருகைக்காக நான் காத்திருக்கிறேன் என்கிற விசுவாசம் நம்ம என்ன பண்ணோம்? நமக்கு நீதியாக எண்ணப்படும். அதான் நீதி. அப்போ நமக்குள்ளே இருக்க அந்த நீதி வெளிப்பட வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவரை பற்றி கொண்டு பரிசுத்தமாய் விசுவாசத்தோடு நம்முடைய வாழ்க்கையை வாழ வேண்டும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து காப்பாராக.